எதமா போடு ஜாலம். உன்னை சொல்லி குத்தமில்லை யாரும் இங்கு சுத்தமில்லை. உன்னை சொல்லி குத்தமில்லை யாரும் இங்கு சுத்தமில்லை. பாட்டம் பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன். எடுடா தன்று மேலும் கொஞ்சம் எதமா போடு தாளம். நீங்கள் 4 பேர் ஊருக்கு போகலாம். உங்களுக்கு விடுதலை வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த நாரதர் பாடி உசுரை கொடுத்து வாசித்த உறவுகளை நான் எப்பொழுதும் கஷ்டப்படுவதில்லை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நடிகர்களுக்கு உள்ளே அதிக நேரம் ஓய்வு கிடைக்கும். ஆனால் 10 மணிலேருந்து ஓய்வு கிடைக்காமல் உழைக்கக்கூடிய உறவுகள் நாடக உலகத்தில் யாருன்னா பக்கமேல கலைஞன் என்பதை நான் பெருமையாக சொல்கிறேன். உனக்கு நேரம் சரியில்லை, ஏற்கனவே சண்டையை போட்டு இப்போ தாண்டா ஒஞ்சி கிடக்கு, புழக்க அடி வாங்கிட்டு போகிற. இந்த சரக்குக்கு பதிலாக மூத்திரத்தை குடி. அப்படி ஒரு வேளை மூத்திரத்தில் போதை ஏறும்னா எவனும் ஒன்றுக்கு இருக்கும்போது வாலியை கட்டிக்கிட்டு தாண்டா இருப்பேன். இந்த 2 பேர்த்த விட்டுட்டு போயிட்டாங்க. வேணாம் 11 மணிக்கு பூவாக இருந்தாங்களே, யார் வத்தவில்லையோ இப்படி படுத்துட்டாங்களாடா. தாயமங்கலம் முத்துமாரி வரல மாலை விளக்கு எடுக்கிறது மாதிரி. அம்மா காவல்துறை எங்கள் ஐயா இருந்தார். எங்க ஐயா ஐயா இந்த வரை கொஞ்சம் அப்புறப்படுத்தணுமையாவும். ஐயா கொஞ்சம் சத்தம் போடுங்கய்யா, இங்கே வாங்களேன். மாடு புடி மாடு என்னை பார்த்தா உனக்கு என்னன்னு தெரியுது? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்கிறேன். ஐயா ஒரு கணேஷ் போயில ஓட்டின கேஸ் போடுங்கய்யா. ஒழுக்கமாறு எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை தான். ஓடிரு முயாண்டி உன்னைய காப்பாற்றி தரேன். இங்கே பாரு, இந்த கூட்டு போகிற ஆளுக்கு சரியாக தான் இருக்கியானே. எங்கள் அண்ணே எங்கே கொண்டு போய் சேர்த்துட்ட? அதா இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீ யாருத்தா? உனக்கு என்னத்தா வேணும்? பொண்டாட்டியா? காலையில் ஒரு 4:30 வெதரில் அடித்து காலி பண்ணிடு. நீனா இருந்தா என்ன, வெக்கங்கட்ட மனுஷன். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வேதனை வலியும் யாருக்கும் தெரிவதில்லை. நம்ம குடிக்கும்போது சுகமாத்தியா இருக்கு. இந்த வந்தாப்புல அடுத்த கரகம் வாப்பா, ராகு போய் துலான் வருது. அடுத்து விரிச்சி அவங்க 2 பேர். திருவண்ணாமலைக்கு தீபம் போட போகுதுங்க அண்ணே. அது எப்போ உங்களை வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் அன்பாலையை வச்சு நடத்தி சலுப்புட. பொம்பளையாலாம் எந்திரிங்க, சாணி கூட போங்க. சாணி இங்கிட்ட என் தங்கச்சி நல்லா சிரிப்பீங்களே. வந்தார் ஒரு நாரதர். நாடகம்னாலே வள்ளிதர்மன்னா நாரதர் தான் வருவார். நாரதர் வேஷம் போட்டு வந்தார் ஒருத்தர். நாரதர் என்பவர் தான் ஒருவர். அந்த வேஷங்கள் போடுவது நாடக உலகத்தில் ஆயிரக்கணக்கான உறவுகள். ஆனால் நாரதருக்கு எந்த ஊர்லடா காண வந்துச்சு. காண வந்த மாடு மாதிரி நொட்டிட்டு போனாப்புல என்ன. அதே மாதிரி இந்த ஆளுக பூரா ஒன்று சொல்லிக்கிறியப்பா, பைக்கிலேருந்து விழுந்த அதிசயம் மயிரா. என்ன விழுந்துட்ட? நாய் குறுக்க போயிடுச்சு, இல்லைன்னா மாடு போயிடுச்சுன்னுவேன். இவன் தண்ணியை போட்டு விழுந்தது யாரும் சொல்லவே மாட்டாங்க. போதையில் வந்தேன், என்னை அறியாமல் போதை ஏறிக்கிருச்சு மச்சான், நான் விழுந்துட்டேன் மச்சான், காலையில் ஒரு பச்சான் அது பெண்டில் அரைச்சி பிடிச்சி மச்சான்னு எவனும் சொல்ல மாட்டேன். நல்லா வந்துக்கிட்டு இருந்தையா ஒரு நாய் சட்டாக்குன்னு உள்ளே வந்து வீலை கடிச்சு பிடிச்சின்ட்டுவேன். இதெல்லாம் நம்பணும். பொம்பளைய உங்களை தாத்தா சொல்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த நாரதர் இருக்கேன். அங்கேருந்து நாடகத்துக்கு வந்திருக்காரு, நாய் வந்துருச்சுன்ட்டாரு. நான் ஒத்துக்கிறேன், சரியாக போச்சு. நாய் வரல தம்பி, பொத்து. இவங்க எப்படியும் இந்த நாடகத்தை கெடுத்து விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி அமைதியாக இருக்கணும் தம்பி. எனக்கும் இந்த நாரதருக்கும்
சரியான சண்டை இருக்குது அறந்தாங்கில. அந்த இதை உனக்கு எனக்கும் வழக்கருக்கு வாடா சிவகங்கை மாவட்டத்துக்குண்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. கிளிப்பிள்ளைக்கு மாறி வாழைப்பழம் கொடுப்பேன், திடீர்னு அது மிளகாத்தூளை கூட மாறும். அதே எம்கேஆர். என்ன தெரியும்? வந்த நாரதர் டிஆர் மகாலிங்கத்துக்கு என்ன தெரியும்? பெரிய நாரதர்ன்றீங்கல்ல, இங்கே இருக்கிறது தர்ம முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரன்றது யார்? இதை தெரிஞ்சா வெளியே வா. போங்க மிஸ்டர் செய்திபிடி, போயிட்டே போ போ. வரலாறில் போய் எழுதிட்டு கல்வெட்டில் எழுதிட்டு படுத்துரு. எங்கள் அண்ணன் பெரியமாமை அது கொண்ட நரம்புல லேசாக சினிக்கடிக்கு அடித்ததுலேருந்து லூஸ் ஆச்சு. வளச்சுருட்டும் இல்லை. இந்நேரத்தில் எங்கனடா சரக்கு கிடச்சி உங்களுக்கு? ஆ நல்லா இருக்கணும்டா, அரைஞ்சு விடுவேன். அப்புறம் நீ போப்பா. 2 பேரும் தான் கூட்டு கலவாணி. இவன் அவனை சொல்லேன், அவன் உங்கள் இடத்தையும் நான் இன்னைக்கு தானடா பார்க்குறேன். என் தம்பின்னு சொல்லாதீரா, எனக்கு அசிங்கம்டா. வாங்க சர்பத்து. சாரி சாமி. ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே, அதே மாதிரி இதை வை. ஹலோ எக்கோ கட் பண்ணிடுற அண்ணே, இன்னொரு வை. ஹலோ போதும் போதும் போதும், இன்னும் கொஞ்சம் வா. ரைட்டு வாங்க சாமி. தெய்வத்துக்கே அடிபட்டிருந்தா நாங்கள் எங்கேயோ போய் முறையிடுவோம். மனுஷனுக்கு அடிபட்டா தெய்வத்திட்ட முறையிடலாம். தெய்வம் சினப்பறிச்சு அழிக்கே அடிச்சு பிடிச்சா. வீட்டிலேருந்து வரும்போது வேகத்தடை நாய் குறுக்க போன நாய் திரும்பிடுச்சு. அப்போ வண்டி விழுது, என் பேக்கு விழுந்து. நாய் போனால் திரும்பத்தையும் செய்யும். என்ன சொன்னால் போதே போட்டு வராங்க. இங்கே இவங்களை சொன்னேன், உங்களை சொல்லுவேன். உங்களை சொல்லவே மாட்டேன். நீங்கள் யாரும் கேட்குறேன். நீங்கள் யார்? ஏன் முதல்ல ஏன் ரேஷன் கார்டு எடுக்க வந்திருக்கியா? ஏன் ரேஷன் காக்கிறவங்க தான் பேர் கேட்பாங்க. இருங்கங்க, உங்களுக்கு எனக்கு எதுவும் பஞ்சாயத்தா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன், நீ ஒரு மைக்கில் பேசு, நான் ஒரு மைக்கில் பேச. சரி சளின்னா லேசா சரின்னு சொன்னேன், சளின்னு சொல்லலை. அதே சளின்னு அடிச்சு எனக்கு. உன் காதான் ஆறாவே கடை இருக்குமே. நான் ஏதாவது கேட்டா, இப்போ இந்த பருத்திக்கம்மாய்க்கு ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் விருந்தாடி வர்றாரு. பருத்திக்கம்மாயில் நின்னா வீடுன்னு கேட்டா தானே எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. ஐயா அந்த ஆளு வாட்டுக்கு எப்படியே ஒரு நாள் புள்ள நின்றா எல்லாரும் போய் ஏன் அப்படி நிற்கிறிய, என்ன காலை அப்படி கோண காலை வச்சிருக்கிய, அது கேட்பாங்களா? உன் கூட அதிசய பூலாக்காவில் இருக்கு. என்ன பூலாக்கு வயலு? ஏய் ஏய் ஓயிலாம் சொல்லக்கூடாது, மூக்காந்தில் அடிச்சு போடுவேன். அடிச்சு தூக்கி வெளியே வீசி போடுவேன். அறந்தாங்க. உன் ஊருக்கு வந்தப்ப என்னை எத்தனை கேள்வி கேட்டேன். என்ன கேட்டாங்க உன்னைய? இப்போ கேட்டுப்பாரு. நான் கேட்டிருக்கேனே. என்ன கேட்டீங்க நீங்க? முனீஸ்வரன் என் பேர் வந்துச்சு. முனீஸ்வரன் யாரு? முனீஸ்வரனே சிவபெருமான் தெரியுமா? முனீஸ்வரன், முனீஸ்வரங்கிறத சிவன் தான். மறு உருவம் தான். சரி சிவன். சிவன் தான். சிவன் யாரு? சிவன் உலகத்தில் பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக வேண்டும். தலைமை யாரு? அதாவது ஐயா உலகம் பிரபஞ்சம். ஐயா இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது வெஞ்சனம் கஞ்சனம் பேசக்கூடாது. இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது இந்த உலகத்தில் முதல் முறையாக தோன்று தெரியுமா? முதல்வரை பத்தி பேசக்கூடாது. முதல் முறையாக தோன்றுன்னு சொன்னேன். தோன்றுனது யார் தெரியுமா? சுற்றி நீர் பரப்பு, நடுவிலே ஒரு திட்டு, திட்டிலே ஒரு சங்கு, வளம்புரி சங்கு, சங்கின் சத்தத்தின் சத்தம், மகதி என்ற சத்தம், சத்தத்தின் வழியாக பிறந்தவள் தான் அன்னை உயவ இவள் ஆதிபராசக்தி. இந்த உலகத்தில் முதல் முறையாக தோன்றுனது பெண். அதனால தான் நம்ம கையெழுத்து கும்பிட்றோம். எல்லாரையும் ஒரு கடைக்கு போங்க, சாமான் இருக்கு, கூட்டமாக இருக்கும். ஒரு வயதான மூதாட்டி ஒரு பெண்மகள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லுவோம் அந்த அம்மாள் கொடுத்து போச்சு சொல்லுங்க சாமானை. ஒரு பேருந்தில் செல்லும்போது இருப்பதற்கு அமர்வதற்கு இருக்காது. ஆனால் அதே பெண்கள் யாரும் எந்திரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், நம்ம அதை எந்திரிச்சு கொடுப்போம். அம்மா இதில் உட்காருங்க, நாங்கள் நின்று எடுக்கிறோம். அப்படி அப்போ ஆண்குடைய சிந்தனை இறக்க சிந்தனை, பெண்குடைய சிந்தனை இறக்க சிந்தனை கிடையாது. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆண்களுக்கு கழுத்தில் முடிச்சிருக்குது, பெண்களுக்கு முடிச்சிருக்கா? ஏன் எந்த விஷயம் நிலைக்காது. சிவபெருமான் அன்னைக்கு ஆடு உரிக்கும் போது தப்பா உரிச்சுட்டா. ஆடு உரிக்கும் போதா? ஏன் அது செம்பரி ஆடு கிடாமத்துற மாதிரி ஆடு உரிக்கங்க. சிவபெருமான் ஆடு உரிக்கிறாரு. கேட்ட கேள்வி போய் சொல்லுங்க. என்ன கேட்டா கேள்வி? இவ்வளோ பேசுறீங்களே. ஆமா, பருத்தி கம்மாயின்னு ஏன் பேர் வந்துச்சு? என்னையா பருத்தி கம்மாயா? இந்த ஊருக்கு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு எனக்கு என்னையா தெரியும்? தெரியணும்ல. என்ன தெரியணும்? சாமியார்ன்றிய எல்லாம் தெரிஞ்சாலன்றிய எல்லாம் தெரிஞ்சாத. பருத்தி கம்மாயின்னு ஏன் பேர் வந்துச்சு? எனக்கு தெரியாது தம்பி. பருத்தி கம்பெனி பருத்தி கம்மாயா? பருத்தி கம்மாய். அண்ணே இருங்க, நான் சொல்றேன். நான் தினமும் சொல்றேன் சரிங்களா? என்னுடைய சீன் வரும்போது நான் சொல்ல முடியும், என்னுடைய வரும்போது நான் சொல்லிக்கிறேன். இப்போ 2 பேரும் நிற்கும்போது சொல்லக்கூடாது.
புழக்க தூங்கிட்டு வர்றாரு. இவன் யாருறாவன்? ஆமா, ரெண்டா புலம் தள்ளிட்டாங்க. ஏன் இவன் யாரு? ஆ? நீ தான் ஒரு அரை லூசு நினைக்க, இவன் ஒரு முக்கால் லூசமா தெரியும். ஓமத்திர வைக்கிற ஒரு மயன். அப்ப நீங்க என்ன விற்கிறீங்க? இப்போ பாரு சிங்கம், அந்த பருத்திக்கு அம்மைய சொல்லுங்க. இவன் இப்படி கையை இல்லை காட்டுறாங்க. வாயில் இது கணேஷ் போல போட்டிருக்கியா? இவன் கையை காட்டுறான் இப்படி. கேத்துக்கு வர்றியா? என்னது நான் கேட்கல தம்பி. பருத்தி கம்மா. பருத்தி கம்மா. பருத்தி கண்மாய்க்கு கண்மாய் எதற்காக பருத்தி கண்மாய் என்று வந்தது? ஒரு பொம்பளை ஆளு. ஊருக்கு விளக்கம் சொல்றேன். பருத்திக்கம்மாய்க்கு விளக்கம் சொல்றேன். விளக்கம். பருத்தி கண்மாய். பருத்தி கண்மாய்க்கு எதற்காக பருத்தி கண்மாயின்னு வந்தது? வயசான பொம்பளை ஆளு, ஒரு பொம்பளை ஆளு பருத்தி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சரி அதோட போய் கம்மாயில குளிச்சிருந்துருக்கு. சரி. அப்பத்தான் பருத்தி கம்மாயின்னு வச்சிருக்காரு. நீங்க எதை சாப்பிட்றீங்க? சூனாவும் பூனாவும். அதோடைய விரிவாக்கம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? போயிரு, மண்ணெண்ணெய் இல்லாமல் வெறும் தண்ணியை ஊற்றி அரைச்சி புரியும் உடனே. இல்லை, இந்த ஊர் எப்படியாப்பட்ட பேரான ஊர். ஆனால் அவன் சொல்கிறது நம்புற மாதிரி தான் இருக்குது. வயசான கிளவி பருத்தி எடுத்துச்சான். பருத்தி எடுத்ததோட கம்மாத்தண்ணில் போய் படுத்துச்சான். பருத்தி கண்மாய் கிளவி வருது. அப்போ ஆரம்பத்தில் பருத்தி கம்மா கிளவினா இருந்துச்சு. தெரியலையே, அப்போ நமக்கு தெரியாது. பருத்தி அப்படின்னா என்ன? பருத்தி என்பது ஒரு பிஞ்சு. அந்த பிஞ்சிலே இருந்து காய்க்கக்கூடியதான பருத்தி காய் உருவாகும். பருத்தி காய் உருவாகி பருத்தியிலிருந்து பஞ்சு வெளியேறும். வெளியேறின பஞ்சை நூலாக்கி நெய்து எத்தனையோ மானத்தை காப்பாற்றக்கூடிய ஆடையாக இந்த தமிழர்கள் உடுத்தி கொண்டிருக்கின்ற உடை. அதனால தான் சொல்ல, மானத்தை காப்பாற்றி யார் வந்தாலும் வாழ வைத்து காப்பாற்றக்கூடிய கம்மா தான் இந்த கிராமத்துக்கு பருத்தி கம்மா என்று பேர் வந்தது. ஆஹா, சூப்பராப்பா. விளக்கம் சரியாக சொன்ன பார்த்தீங்களா? அந்த அண்ணனை மிதிச்சு தள்ளி விடுங்கடா. விளக்கம் சரியாக சொன்னாப்புல. அதான் இதான் தற்போது முடிக்க யோசிக்கத்தன்மை என்பது. பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்காரு. போடு, நம்ம பிள்ளையார் தான். ரொம்ப நாள் எங்க ஊர்ல பிள்ளையார் சிலை காணோம்னு நினைச்சு எந்த இருக்கு தம்பி, சாமி அது பிள்ளையார் கிடையாது, குபேரே. குபேர நான் மாத்தி போட்டேனா? எந்த ஊர்ல பிள்ளையார் இப்படி வச்சிருந்தாரு? கொலக்கட்டை மிஷினா அது? கொழுக்கட்டை மிஷினா? இன்னைக்கு வரமாட்டேன் தெரியுமா? அப்புறம் இப்பெல்லாம் பண்ணினா இவ்வளவு பெதிரி இல்ல. இந்த இடத்துக்கு நீங்க யாரை கேட்டு வந்தீங்க? நான் யாரையும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ அது திமுரு. அம்மா அதனாலும் வலிக்குதுடா. டேய், அடி அடி சேவலுக்கு செப்ப இறங்கிருச்சு. டேய், சரி, வெளியே இருக்கும்போது எப்படி மச்சா இருந்த? சரி. ஐயோ, ஏன்டா மன தாங்குறாங்க வாயா. நான் திருவுலக சஞ்சாரி, இறைவனே செல்ல முடியாத இடத்துக்கு செல்லக்கூடியவனா? நான் பார்த்துட்டேன். எப்படி பார்த்தா? இவர் இப்படி உட்கார்ந்தாரு, இங்கிட்டு பார்த்தா பப்புலு. ஏன்டா வர முடியாது. எத்தனை நேரம் ஓடி ஓடி அடிச்சிருக்கீங்க. சரி, என்னுடைய பெயரோ நாரத மகரிஷி. ஆகே வாக்கு வருகின்ற போது ஆலோலும் சுவார்மையான காணம். இந்த காலத்துக்கு சொந்தக்காரி யாராக பார்த்துட்டு இருக்கும்போது தாங்கள் என்னை தடுத்து நிறுத்தி விட்டீர்கள். சரி, சரியா? எங்க இருந்து வரைய? வேலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். வேலூரா? மேலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். மேலூர். உங்க அப்பன் பேர் என்ன பேரு? அப்பங்க எப்படி நான் காத்து போடுவேன். ஏன் அழகா தமிழ் சொல்ல நாங்க முடியல? கிராமத்து வாசிங்க. அப்பன், சித்தப்பன், பெரியப்பன், ஐத்த அப்படித்தான் பேசுவோம். என்னுடைய தந்தை பேர் வந்து பிரம்மதேவன். யாரு? பிரம்மதேவன். பெருமை மேனா? பெருமை மையம் கிடையாது, பிரம்மா. ஆமா, காலையார் பஸ்ஸான செய்தி வீடி அடிப்பாங்க. எந்த பிரமே மயிர் மேனே? அவன் தான் அவன் டிரைவரா வரேன். டேய், அவன் டிராக்டர் டிரைவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரமே. உங்க அப்பா ஒரு பர்மா தானே? பர்மாவா? பிரம்மதேவனியா 4 கோடி 70 தொட்டன் 84 ஜீவரசியம் படையக்கூடியவன். இந்த உலகத்தில் ஜீவரசியம் அனைத்தும் படையக்கூடிய தந்தையாகப்பட்டவன். உங்க அப்பா என்ன வேலை செய்யறான்னு மட்டும்தான் கேட்டேன். படைப்பு தொழில் செய்து கொடுக்கிறார். அவ்வளவுதான். கூலம் தானே? கூலம், ஜோல்நாத்து, கடலக்குடியா? இந்த உலகத்திலே ஜீவராசி அனைத்தும் படைக்கக்கூடியவன். தம்பி, இந்த உலகத்துடைய ஜீவராசி அனைத்தும் படைக்கக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். அப்படியா? ஆமா. மண்ண படிச்சது எங்கப்ப? விண்ண படிச்சது எங்கப்ப? புல் பூண்டு பூச்சி எங்கப்ப? ஆகாயத்தை படிச்சது எங்கப்ப? ஆலமரத்தை படிச்சது எங்கப்ப? அரச மரத்தை படிச்சது எங்கப்ப? வேப்ப மரத்தை படிச்சது எங்கப்ப? புளிய மரத்தை படிச்சது எங்கப்ப? போஸ்ட் மரத்தை படிச்சது எங்கப்ப?
உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் கொடுத்தோம் எங்க அப்பையா. அப்படியா? ஆமா. அப்போ போஸ்ட் மரத்தை படிச்ச உங்க உற்பத்தி ஈபி வயர்மேனா? உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் கொடுத்த என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன். 4 கோடி 70 தொட்டன் 84 ஜீவராசியும் படைக்கூடியவன் என் அப்ப தந்தையாகப்பட்ட. எல்லாத்தையும் படைக்க உங்க அப்பா. அனைத்தையும் படைக்கக்கூடியவன். மாற்றம் கிடையாது. மாற்றமே கிடையாது. கோழியை படைச்சது யார்? எங்க அப்பன். குஞ்சை படைச்சது எந்த குஞ்சு சேர்த்து சொல்றா முட்டா பையல? கோழி குஞ்சு சேர்த்து சொல்றா. கோழி குஞ்சத்தை எங்க அப்பன் தான். இவனை படைச்சது யார்? எங்க அப்பன். ஏன்டா உங்க அப்பா இவங்க அப்பா எங்க போனியா? அதாவது அவன் தாய் வயிற்றுல கருப்பையிலுங்கிற அண்ட பையில பிண்டத்தை பிடிச்சி போட்டு எங்க அப்பன். தண்டத்தை குறைச்சது இவங்க அப்பன். ஊரடிய செஞ்சது என்னமோ இவங்க அப்பன் தான். ஒருத்தருமே தெரியுமா செஞ்சது எங்க அப்பன். உங்க அப்பா. ஆமா. ஒருத்தருக்கும் தெரியாமனா ராத்திரி 1 மணிக்கு மேல வரும். கிடையாது. நாங்க வரும்போது யாருக்கும் தெரியாது. ஆக மொத்தம் உங்க ஆத்தா வெறும் தரிசு. அதுல விதைய போட்டது எங்க அப்பன். தண்ணியை வச்சிருந்தது உங்க அப்பன். அப்ப உங்க அப்பனு சேர்ந்து அடிச்சிருக்காங்க. கிடையாது. சேர்ந்து உங்க அப்பா எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு? என்னங்கடா அப்படி பேசுறீங்க? என்ன தம்பி எப்படி சாலி? உங்க அப்பா எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு? எங்க அப்பா வருவதில்லை. எங்க அப்பா மேல இருந்தே செய்யறான் அனைத்தையும். மேல இருந்து செய்வாரு. மேல இருந்து எப்படி செய்ய முடியும்? பாக்குற பார்வையில கருத்திற்கு ஆற்றல் பெற்று நாங்கள் பார்த்தாலே போதும். அப்படி இது நம்புற மணிக்கு இல்ல. இல்ல தம்பி, நாங்க பார்த்தாலே போதும் தம்பி. நீங்க பார்த்தா பிள்ளை வரும். ஆமா ஆமா. நீங்க என்னத்துல இருக்கிறாங்க? மோய பதுவுல இருக்கான்னு தரங்க கிட்ட குத்துறது. எங்கடா பச்ச மாப்பிள்ளை பண்ணறாங்க. ஆனா மாப்பிள்ள நான் எம்கேஆர் மாப்பிள்ள, நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், மனசு நிறைஞ்சோடு சொல்கிறேன். வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு ஆள் யாரையோ ஒரு பையங்க எளிமையான குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆளை தேடி பிடிச்சி அவங்கள அந்த உலகத்திற்கு ஒரு நடிகனை மாற்றுவது எல்லாருக்கும் அந்த வல்லமை தெரியாது. அது எல்லாருக்கும் அந்த இறக்க குண சிந்தனை இருக்காது. யாரோ எவரோ தெரியாது. ஒரு வருடங்களுக்கு முன்னாடி தான் கண்டெடுத்து தம்பியை பார்க்க வரப்பில்லை, மாப்பிள்ளையை பார்க்க வரப்பில்ல, சொல்கிறாப்புல குடும்பங்களுடைய கஷ்டம் உணர்றாப்புல. சரி வா, அன்று முதல்ல இன்றைக்கு வரைக்கும் உடுத்தக்கூடிய உடையில் ஆடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவுலது இருக்கக்கூடிய இருப்பிடம் வரைக்கும் அனைத்தும் கொடுக்கக்கூடியது எனது அருமை மாப்பிள்ளை எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க. இறைவனுடைய மிகப்பெரிய எல்லாருக்கும் உதவி செய்யுங்கிற எண்ணங்கள் இருக்காது பாருங்கள். அந்த எண்ணங்கள் இருந்தாவே முற்போக்கு சிந்தனையால் இறைவனுக்கு நிகரானவன். அதுக்கு தான் சொன்னான், தாண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பெண் சென்றால் ஈவது கற்கூலி, பின் சென்று பொய்த்தான் அவன் என்று போமல் அவன் குடி எச்சம் இருமையில் இருக்கேன். ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது ஈர்க்கப்பட்ட மனிதன், செல்வாக்கு நிறைந்த மனிதன், அவனுடைய குடும்ப நஷ்டங்களை அறிந்து உதவி செய்வன் இறைவனுடைய மிகப்பெரியவன். அந்த விஷயத்தில் நீங்கள் இறைவனுடைய மிகப்பெரியவன். நன்றி சாமி, உங்கள் ஆசீர்வாதம் தான் எல்லாமே. உண்மையாக சொல்றையா? இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? நான் சொன்ன கவிகளுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? தாண்டாமல் ஈவது தாளாண்மை, கஷ்டப்படும் போது ஒருத்தன் உதவி செய்கிற பெருந்தன்மை இறைவனுடைய மிகப்பெரியவன். தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை, கேட்டு கேட்டு கொடுப்பது அராஜகம். அடுத்தடுத்து பின்சாலாடி ஈவது கற்கொள், இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளை மறுநாள் ஏமாற்றி கடைசியில் கொடுப்பதை நான் நடக்க கொடுக்கக்கூடிய கூலி. இப்படிலாம் இந்த உலகத்தில் நடப்பதென்றால் நீயும் அருந்து விட பாண்டிய மாற்றணும் என்றாலே பாண்டிய நாட்டிலே பாண்டியனுடைய அரசவையிலே அபிமுதாட்டி பாடிய கவி இது. நீங்க யாரும் கேட்குறேன் சொல்லலையே? நீங்க யாரும் கேட்குறேன்? அதெல்லாம் யாரும் கேட்குறேன்? இவன் இருக்கே இல்லை? ஆமா, இவன் தான் எங்கள் அம்மாவுக்கு 2வது மயன். உன் பேர் என்னன்னு கேட்குறையா? மூக்காந்தல் அடிச்சு. என்னடா மூக்காந்த அடிச்சு விட சொல்லிட்டு வர. அப்புறம் யாருன்னு உன்னுடைய பேரை கேட்குறேன். எங்கள் அம்மா இருக்குல்ல? ஆமா, எங்கள் அம்மாவோட புருஷன் தான் எங்கள் அப்பா. ஆகா, உலகத்தில் எது யாருக்குமே தெரியாத அந்த விஷயம். ஆனால் எங்கள் அப்பாவோட புருஷன் இருக்கார்ல, உங்க அப்பாவோட புருஷனா? அப்பாவோட பொண்டாட்டி, அப்பாவோட மனைவி தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுடைய மாமனார் தான் எங்கள் அப்பாவை பெற்றவர். இங்கே வர்றா? எங்கள் அம்மாவோட கூட பிறந்ததே மூத்தது பெரியம்மா, இளையது சித்தி. சரி சரி சரி. அம்மாவுக்கு மேலே வந்தது தான் பெரியாஸ்பத்திரி. பெரியாஸ்பத்திரியில் எங்கள் பெரியம்மா பிறந்துச்சு. சரி சரி சரி. அப்பா போய் அம்மா பொண்ணு வாக்கும் போதே அம்மா பொம்பளையா இருந்தது. அட என்னங்கடா அப்படி போட்டு குழப்புறீங்க? அப்போ அப்பாவோட அம்மா இருக்குல்ல, ஆமா, அப்பாவோட அம்மா வயசுக்கு வரும்போதே அப்பா போய் பள்ளிக்கூடம் போனது. எங்க அப்பா தான் வயசுக்கு வரும்போது எங்க அப்பையும் பள்ளிக்கூடம். இது எங்கடா நீங்களாம் தேர்வு எழுதுவீங்க? பேசி இருங்க, அப்ப சொல்ல வேணாம். சொல்லியா கோபப்படாம சொல்லியா? எங்க அம்மாவோட தங்கச்சி மயன்தான் இவன். சரி. ஆனா இவனோட அக்காவத்தான் நான் கட்டியிருக்கேன். ஆஹா, அடாடாடா. இப்ப இவன் யாருன்னா பெரியம்மா மயந்தேன். சரி. பெரியம்மா மயந்தேன் இவனே மச்சினேன். இவன் மச்சினேன் எனக்கு. இவங்க 2 பேரும் பெரிய மைங்க. சித்தமாக பெரிய மகனிங்களாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்போ ஏதாவது புரியுதா? புரியலையே. அதை போய் 320 பேரை லூஸ் ஆக்கி விட்டுருக்கான். டேய், இது மாதிரி பேசுற காலையில் பெரியாஸ்பத்திரி சேர்க்கறது கடைசி. சரி, வெட்டு காணாது. எதுக்கு? ஈகி அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா இருக்குல்ல, அம்மா, அம்மாவோட அம்மாவும் அவங்க அம்மாவும் ஏண்டாங்க அம்மா. டேய் உங்க அம்மா
அப்ப அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் அப்பாவும். முருகா நீ இருந்தா கேளு. முறி எந்த காலத்துல கேட்டாரு? கொல்ல முடிக்கவா போவோம். என் மாப்பிள்ள இருக்காப்புல. இப்ப அம்மா இருக்குல்ல, சரி அம்மாவை பொண்ணு வாக்க அப்பா போனார்ல, சரி. அப்பா போகும்போதே அப்பாவே போனது. டேய் என்னடா போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? கேட்கறதுக்கு பதில சொல்றானா? அப்பாவே போனாங்க. அப்ப ஐயா வந்து தாலி எடுத்து கொடுத்து அம்மா என்ன எவ்வளவு பெரிய கொடுமையான வார்த்தையெல்லாம் காய் பண்ணாங்க. ஐயா வந்து தாலி எடுத்து கொடுத்துருக்காரு. யாருக்கு? ஐயா வந்து நகைக்கடையில் அம்மாவுக்குடா. அம்மாவுக்கு அம்மா எடுத்து கொடுத்தப்போ அப்போ பக்கத்தில் தான் எங்கள் சித்தப்பா நின்று அந்த தாலியை வாங்கி கட்டியிருக்காரு. என்னடா உங்க சித்தப்பா கட்டினானா? ஏடா நீ அவங்க சொல்லி கொடுக்கல, அவன் மாற்றி சொல்கிறான். கட்டியிருக்காரு. இருங்க, யார் உங்க சித்தப்பன்? சித்தப்பா கட்டியிருக்காரு. சித்தப்பா கட்டினதும் எங்கள் அப்பா இருக்காருல்ல, ஆமா. எனக்கு தாய் மாமி இருக்காருல்ல எங்கள் அப்பா. என்னடா உனக்கு தாய் மாமனா உங்க அப்பாவா? டேய் நான் பரவாயில்லடா, எங்கே வந்துட்டாங்க? எங்கே நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்கய்யா. அம்மா மாடா அப்படின்னு கத்தக்கூடிய ஒரு கிடேரி எங்கள் வீட்டில் இளங்குறி விடாமல் செத்து போச்சு. அப்போத்தான் எங்கள் அம்மா பிறக்குது. எங்கள் அம்மா பிறக்கும் போதே எங்கள் அம்மாவோட அப்பா 12 வயசு. டேய் ஏடா உங்கள் அப்பனுக்கு 12 வயசுங்கிற உங்கள் அம்மா பற்றி சரி எப்படா சொல்ல முடியும்? அப்படி தெரிஞ்ச நீ சொல்லி நீ தானே தேவையில்லாத சட்டான்னு அரைஞ்சே விடுவேன். சாமிடா, நம்ம மச்சான்டா. சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்போ என்ன எங்க பன்னீர் சோடை சாப்பிட்றீங்களா? உடைக்கவா? இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லைச்சா பூஜி சரி சாப்பாடு குலைக்கிறாங்க. உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லியா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா தான். எங்கப்பா? எங்கப்பாடா? எங்கடா சொல்ற? உங்கப்பா இல்லை, எங்கப்பா. உங்க அப்பா. எங்கள் அம்மா தான். அம்மா 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 அம்மா. இவனுக்கு இந்த வசனத்தில் சொல்லிக் கொடுக்கல, சும்மா நின்று அடிப்பான்ட்டு. சும்மா நின்று அடிப்பான்னு என்னத்தை கெடுக்க வேண்டும் சொல்லியே கொடுக்கல. எங்கள் அம்மா. உங்க அம்மா பெத்தது என்னைய. சரி. அதுக்கப்புறம் பெத்தது என்னையோ. என்னையானா? இவனையா? கடைசி இவனை வைக்கும் போதே எங்கள் அம்மா செத்து. என்னடாச்சு? என்ன பண்ணுச்சு? மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். சேர்த்திங்க? மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் இதை எடுக்கிறதுக்கு கத்திரிக்கோலே இல்லை. வேற சிஆர்ஜிபியை வச்சு அடா அப்படி டாக்டர் செத்து போனார். சோழியை முடிச்சுட்டாங்க. ஊசியெல்லாம் ஊசியெல்லாம் போட்டதுக்கு இவனை தடுப்பூசி போட போனான். அப்புறம் தடுப்பூசி வளைஞ்சு அப்புறம் தரங்கிட்ட ஏற்றி அதுங்களா. இல்லை எவனாவது நாட்டில் கோமணம் எப்படி கட்டுவானாப்பா? சரி கோமணம் கட்டியிருக்காண்டா. எப்பா இவங்களை வச்சு எப்படிப்பா போறாரு வாழ்க்கையில? அந்த காலத்துல அங்கே புனைய மாடு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இவங்க தான் புனைய மாடு. உங்களுக்கு சாமி தப்பா தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்க. சரி சரி நான் உண்மையை சொல்கிறேன். சொல்லுங்க. எங்கள் அப்பா இருக்காருல்ல, ஆமாம் அவர் தான். அவர் தான். என்னடா சொல்கிறா நீ? அவர்னால தான். அவர்னால என்னாச்சு? நாங்கள் பிறந்தோம். அது ஐயோ. ஆனால் நாங்கள் பிறக்கிற காரணமாக இருந்தது எங்கள் ஆத்தா. ஆமாம். எங்கள் அம்மா இடம் கொடுக்கலைன்னா எங்கள் அப்பா எப்படி இங்கே பிளாட் போட்டிருப்பார். தெரியலா? இப்படி இப்படி ஆட்டும் போதே என்ன ஆளுன்னு தெரியுதா? தெரியுது தெரியும். செனக்குதி. இது எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பெயர்? அம்மா வேறு நங்கு. நங்கா? அப்பா அம்மாவா நங்கு. அந்த ஏல இந்த பலகை மேடம் உனக்கு அனத்தம் பிடிக்குது, எவன் விழுக போறேன் அப்படிதான். ஒரு நாள் ஒரு டான்ஸ் லாலான்னு சொல்லிட்டு வந்து என் பேக்கிலே விழுந்தா. நான் படா நல்லா இருக்கேத்தான்ட்டு அது செருப்போட தலையில் அடிச்சுக்கிட்டேன்டா. உன் பேக்கில் வந்து விழுந்தேன்னு சொன்ன மாதிரி. நங்கை மோகினி. அப்போ இல்லை எங்க அப்பா போட்டிருக்காரு. இல்லை நங்கு நொங்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல டைலாக். நீ போவே உள்ள உன்னை விளக்க மாட்டாடி. நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஊர் சுற்று. பேர் எது? வள்ளி. வள்ளி என் தங்கச்சி. இன்னொரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்குமா? அந்த பிள்ளை பிறந்தது உறங்காப்புலி. சரி சரி சரி. அந்த பிள்ளை பேர் வந்து தூங்குலட்சுமி. சரி எந்த பேர் இருந்தாலும் சரி.
கூப்பிடு. பெண்மகளை கூப்பிட்டு வருங்க. கூட்டு விடுங்க. நல்லா குனியுமா உங்களை புள்ள? குனியாட்டா இவனை குனிய வச்சு அது மேலே ஏறிக்கங்க. இல்லை அந்த புள்ள குனியுமான்னு கேட்குறேன். அது குனியாது, ஆ முதுகு தண்டு விலை இருக்கு. சரி கூப்பிடுங்க. அது ஐயா கொண்டு விட்டு வாப்பா. இடுப்புல கை வச்சா கூச்ச வரேன், சத்தனை அடிச்சு விடுறாரா? இதுல எது நாரதர் முன்னாடி போறதா பின்னாடி? அந்த நாரதர் ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கானப்பா அவன். ஹலோ எக்கோ இங்க தம்பி வீரத்தபா அண்ணா தம்பி கெல்லி வளவா செங்க மரா என்றைக்கு வராத நெத்திரை அண்ணனுக்கு வருகிறதுடா. என்றுமே இப்படி சோதனை வந்தது யாருன்னு தெரியவில்லை. இந்த சாமி நம்மளை எதிர்த்து இத்தனை கேள்வி கேட்டு விட்டா. ஆனால் நம்ம தங்கைக்கு என்ன நேரிடுமோ? கூட பிறந்திட்ட எப்பிரானே பாடுதியானே குட்டிக்கிளி போல வந்தோமாடா ஒரு நாளும் பிரியாத தங்கங்களே. தம்பி நாம ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று விருந்தோமடா என்ன செய்வேன் காட வேட்டைக்கு தம்பி. அண்ணா நாம காட வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா ஒருமே பச்சி வேட்டைக்கு தம்பி. வேட்டைக்கு தம்பி நமக்கு ஆகாத நாரதர் வந்ததினா இந்த நிலையுமே எந்ததடா என்று பெறுவோம் தம்பி. தம்பி வீரத்தவா அண்ணா அழைத்து வந்து அந்த பெண்மகளை நாரதர்கிட்ட நீ இது பண்ணி விடு. எவ்வளோ காசு வாங்க? நான் அது வரைக்கும் லோகிதாசனை நாய் நெறி எழுது. கண்ணே ஓடியாத்தா. இது என்னடா பார்லேஜி பிஸ்கெட்ல விளம்பரம் மாதிரி வாடா. ஏலமக வீட்டுக்குள்ள ஏலமறையா வந்தவளே